கமல் சார் பார்த்தீங்கன்னா சகலகலா உள்ளவன் மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ரஜினி சார் எப்போ முரட்டு காலைன்னு ஒரு படம் பண்ணாரோ அதுக்கப்புறம் பக்கா கமர்ஷியலாக உள்ள அப்படியே மாறுறாரு. கமல் சாரும் அப்போதைக்கு அப்படி போயிட்டு வந்துட்டு இருந்த மனுஷன் கம்ப்ளீட்டாக எதில் மாறுறாருன்னா நாயகன் படத்தில் குரு துரோகிகளான்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் பாக்கியராஜ் அந்த பாக்கியராஜ் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அவரோட சிஷியர்கள் படம் காக்கி சட்டை ரிலீஸ் ஆகுது. ஜிஎம் அதை வந்து முந்தாரி முடிச்சிலே ஒரு சீன் வச்சிருப்பாரு. உங்களை மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததே இல்லடான்னு ஜிஎம் குமாருக்கு பாண்டியராஜனுக்கு 3 பேருக்குமே வச்சிருந்த கேரக்டர். அந்த 3 பேர் யாராருன்னா தவக்கலை அவங்களுக்கு காட்டி இதை வச்சுட்டாரு. மெட்ராஸ் படத்தில் செவத்துக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? செவத்துக்கு அடிச்சுட்டு ரஞ்சித் கதை எழுதலாம். அதெல்லாம் நான் அப்போ தான் ரியலாக பார்க்குறேன். ஆர்ட்ஸ் வரைகிறவங்க, வால் ஆர்ட் வரைகிறவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் தளபதிக்கு இந்த ஹேர் ஸ்டைலோட இப்படி நிற்கிறாரு, அந்த ப்ரௌன் கலர் சட்டை போட்டுனா இந்த பக்கம் போனால் அந்த ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுட்டு இப்படி ஒரு லுக்கு, இது ரெண்டும் ஒரு பக்கம் நிற்குது. இதில் செவத்துக்கு சண்டை, குண்டு 4 குண்டை உள்ள சேப்பில் மாட்டுறான், மாட்டி தூக்கி ஏறிடா அப்படின்னு தலைவா சூப்பர் 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 அணுகுண்டே எங்கள் ஆள் பாக்கெட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே ஒரு ஒரு வித்தியாசம் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. சத்யராஜ் ஒரு கொடூர வில்லன்ல அதுல ஒரு கொடூரத்தின் உச்சமான ஒரு வில்லனா இருப்பாரு. பயமா இருக்கும், என்னடா இப்படி ஒரு ப்ரூட்டலா ரேப் பண்ற ஒரு ஆள் மனுஷனடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஐயோ சிரிச்சு விழுந்துடலாம். அதில் பார்த்து தான் கோவை சார்லாவுடைய அந்த நடிப்பு எல்லாத்தையும் பார்த்து சிலாஜி தான் சதிலீலாவதியில் கமல் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு பக்கம் மாயத்தேவனுக்கும் இன்னொரு பக்கம் தவசித்தேவனுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான். அது ஒரு ஊருக்கு உங்கள் சொந்த பிரச்சனையை ஊர் பிரச்சனையை ஆக்கி போட்டீங்களேன்னு தான் ஒன்று பேசுவாங்களே தவிர வேற எதுவும் மாற்றி பேச மாட்டாங்க. அதில் அமிதாப் தான் அந்த பாட்ஷா கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அந்த போலீஸ்கார கேரக்டர் தான் ரஜினி சார் பண்ணியிருப்பாரு. அங்கே கூட அப்படி போடலை. அமித்ஷா வந்து வீட்டுக்கு வந்து நான் பண்ணப்போ கூட ஒரு பேரும் கொண்டாடலையா, நீ பண்ணும்போது ஊரே கொண்டாடுன்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சி பாட்ஷா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிப்பாரு. காது கேட்காது, அதில் வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு அப்பாவை இருக்கிறது, உயரிய சிந்தனைகள் சில நேரங்கள் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது இந்த ஒரு படத்துக்கு உதாரணம். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஐப்பசி மாத அடைமழை, புத்தாடை உடுத்தி பட்டாசு கொளுத்தி இனிப்பு வகைகளை பரிமாறிக்கொண்டு உறவுகளோடு அமர்ந்து உண்ட பின்பு அடுத்ததாக சிந்தனைக்கு வரும் நிகழ்வு என்னென்னா, இன்றைக்கு என்ன படம் பார்க்கலாம். அதாவது 80, 90 கிட்ஸ், அதாவது அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசனுடைய திரைப்படங்கள் தீபாவளி நேரத்தில் எப்படியெல்லாம் இருந்தன என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திரையரங்கம் அதுலேயும் வந்து ரஜினி கமல் படம் எந்தெந்த தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை நோக்கி தான் சிந்தனை இருக்கும் அந்த காலகட்டம். இன்றைக்கி இருக்கிற அந்த எந்த விதமான நவீன தொலைத்தொடர்புலாம் அப்போ கிடையாது. ஒரே சந்தோஷம்னா திரையரங்கு மட்டும்தான். அந்த திரையரங்கு சென்று ரஜினி கமல் படங்களை பார்ப்பது என்பது அலாதேன பிறவும். அந்த ஒரு நிகழ்வுகள்லாம் நீங்கள் கடந்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் பார்த்த அந்த முதல் தீபாவளி படங்களில் ரஜினி கமல் படம் சொல்லுங்களேன். இப்போ அருமையாக நீங்கள் சொன்னதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். தீபாவளி அப்படின்னும் போது இப்போது வெவ்வேறு காலகட்டங்களில் அதோடைய பரிணாமம் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு மண்டைக்கு எண்ணெய் தேய்ச்சி உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளியல் போட்டு அந்த சாமி அறையில் அந்த தின்பண்டங்கள் எல்லாமே வைக்கும்போது அதை நம்ம திருட்டுத்தனமாக போய் எடுக்க போது அம்மா கையால் ஒரு அடி சாமி கும்பிடாமல் அதை தொடக்கூடாது அப்படிங்கிறது. அது 2 நாளைக்கு முன்னாடி அந்த முறுக்கு எடுக்கிறதுலேருந்து அது ஆரம்பிச்சிடும். தொடாத சாமி கும்பிடாமல் தொடக்கூடாது அப்படிங்கிறது. வீட்டில் வந்து உறவுக்காரங்க, சொந்தக்காரவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆடையை பற்றி சிலாகிச்சு பேசுறது. கோலத்தில் ஒரு போட்டி, உங்கள் வீட்டில் கோலம் பெருசா, எங்கள் வீட்டில் கோலம் பெருசா, காலையில் யார் முதல் பட்டாசு எடுத்து கொளுத்தி வைக்கிறது, அடுத்த பட்டாசு யார் வைக்கிறது, இப்படி ஒரு ஒரு குதூகலிப்புல இருக்கும். அங்க வச்சுட்டா எங்க வீடா அப்படிங்கிறது ஒண்ணு. தீபாவளி ஆமா, அதே மாதிரி தலை தீபாவளி அப்படின்னும் போது அந்த வீடு வந்து ஒரு கலகட்டம். ஏன்னா தலை தீபாவளினா இந்த வீட்டு பலகாரம் மட்டும் இருக்காது, சொந்தக்காரவங்க பல பேரோட வீட்டு பலகாரமா அந்த வீட்டுக்கு வருது அப்படின்னும் போது தலை தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அவங்க தான் தலை தீபாவளி கொண்டாட போறவங்க, நம்ம கொண்டாடுற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷத்துல இருக்கும். என் தெருவுல இருந்து எல்லாமே வந்துடும். மாப்பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளை தெக்கு முக்காளி அவருக்கு அப்புறம் வந்து அந்த லேகியம் கொடுக்கறதுக்கு போட்டா போட்டி. அது நம்ம பார்க்கும்போது ஆஹா இதெல்லாம் நம்ம என்னைக்கடா பார்க்குறோம் அப்படிங்கிற சீல் ஆகிடுச்சு. அதில் வந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஓஞ்சதுக்கு அப்புறம் எந்த படத்துக்கு போகலாம்
காலையில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும், ஈவினிங் ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்னு ரிலீஸ் ஆகும்போது நல்லா பாருங்கள், அப்போ இருந்துமே பெண்கள் தரப்புல எல்லாருமே கமல் சார் படத்துக்கு தான் போகணும்னு ஒரு பிடிவாதமாக இருப்பாங்க. ஆண்கள் எல்லாருமே ரஜினி படத்தில் என்ன கமல் படத்துக்கு சும்மா போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அதில் ஒரு சூட்சமாக இருக்குது. என்ன சூட்சமானா, ஆண்கள் எல்லாருக்குமே வந்து ரஜினி சார் படத்தில் இந்த பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, ஒரு மாதிரி நம்ம லோக்கல் பாய் ஜாலியாக ஒரு குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அது பிடிக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் கமல் சார் மேலே ஒரு சின்ன புறம் வரும். காரணம் என்ன தெரியுங்களா? இது என் சித்தியே சொல்லி கேட்டதான். பெண்கள் எல்லாருக்குமே ஏன் அங்கே பிடிக்குன்னா ரசனை அதிகம். ரெண்டாவது வந்து கமல் சார் படத்தில் 2 ஹீரோயின் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் 2 ஹீரோயின் கம்பல்சரியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ரசனைக்கு ஏற்றாப்புல 2 ஹீரோயின் ஜாலியாக டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது அதெல்லாம் நடக்காது. ஆனால் கருப்பில் பார்க்கும்போது நமக்கு ஒரு வியத்தை, நம்மளும் அந்த மாதிரி இருந்துட மாட்ட மாதிரி ஒரு வியப்பு. இவங்களுக்கு ஒரு பொசசிவ்னஸ், நாங்கள் ஒன்றை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டோம், நீங்கள் 2 இங்கே ஹீரோயினை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு இது ரெண்டுமே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டில் போய் ஃபைனலாக எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போகலாம், எந்த படத்துக்கு 2வது போகலாங்க ஒரு முடிவுக்கு வரும். பெரும்பாலும் பெண்கள் தான் செய்வாங்க. ஒன்று கமல் படத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அங்கே ஒரு கூட்டம் வந்து ரஜினி படத்துக்கு போவாங்க. இப்படி தான் ஒரு பிரிஞ்சு போகும். அது நல்லா இருந்தது. அதுவும் அந்த போட்டிக்கு அப்புறம் அதை பேசி சிலாகிக்கிறதுலாம் இருக்கு இல்லையா, அது இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படிதான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் அந்த மாதிரி தீபாவளி அப்போ அந்த போட்டி படங்கள் நிறைய படங்கள் பார்த்தேன். அந்த லிஸ்ட்டை பற்றி நான் மெயினாக பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்ன படம் சார்? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார், தங்க மகன் தூங்காதே தம்பி தூங்காதே. அப்போல்லாம் ரஜினி சார் இப்படி ஒரு ஹேர் ஸ்டைலு, பாராட்டுதல் அந்த ஹேர் ஸ்டைலு. தங்க மகன் படத்தப்போ மதுரையில் அந்த தேட்டரே வந்து களை கட்டுது. ஏன்னா அப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் எங்கள் ஊர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னால் நம்ம மதுரை தான் போகணும். அப்போது என்னன்னா, அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு போய் அந்த தங்கமகன் படத்துக்கு ஒரு கூட்டம் அடிச்சு இந்த கத்தி மோதிரம் செயினுங்கிற மாதிரி யார் ஃபஸ்ட்டு பார்க்குறா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அவங்களும் 2 பேரும் வளர்ந்த டைம். இன்னொரு பக்கம் தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதேல 2 கமல், அந்த பாட்டு ஒரு பக்கம் ஹிட் ஆகுது. அதில் வந்து என்ன, இந்த இளவட்ட பசங்க 2 பேருக்கு இதில் சில்க் சிமிதா, இதில் வந்து இந்த அடுக்கு மளிகை, இந்த மாதிரி இதுலேயுமே வந்து அந்த கிளாமர் ஐட்டம்ஸ் அங்கே என்ன இது அப்படிங்கிற ஒரு பிரித்து அது ஒரு கூட்டம். தூங்காத தூங்காதுல வந்து சுலக்ஷனா ராதா 2 ஹீரோயின் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா கமல் 2 கமல் அதுல 2 கமல். ஆனா அதுலயுமே வந்து அந்த பெட்ல வந்து சுத்திக்கிட்டு 4 பெண்களோட அந்த மது இருந்துகிட்டு ஒரு கிளாமரா ஒரு பாட்டு இருக்கும். அந்த சூழ்நிலையால இருக்கிற அந்த காட்சிகள். ஆமா, அதுல அந்த ஒரு பாட்டு இருக்கும். தங்க மகன்ல வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு மளிகைங்கிற ஒரு பாடம் இருக்கும். சோ அதுலயே ஒரு போட்டி வரும். உங்களால் என்ன சிறுசுமே வச்சு ஒரு பட்டம் எங்கே பார்த்தியா 4 பேர் வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த இளவட்ட பசங்களுக்கு சண்டை. இன்னொரு பக்கம் வந்து டிஏஎஸ்ஓ இங்கே கூலியில் வரும்போது அப்போ அந்த பாட்டு பூ மாலை ஒரு பாவையானதுங்கிற ஒரு பாட்டுக்கு இங்கே கிண்டல் பண்ணி பேசி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அது கமல் சார் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு அந்த ஒரு பேச்சு அப்போ இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏன்னா பாட்டே வந்து போட்டி நடன பாட்டு தான், நடன பாட்டு. பூர்ணிமாவுக்கும் ரஜினிக்கும் நடக்கும். எல்லா பாட்டுமே வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பாட்டுமே வேற மாதிரி இருக்கும். அந்த 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 படமே வந்து என்னன்னா பயங்கர போட்டி. தூங்காதே தம்பி தூங்காதே ஹிட்டு, இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 2க்குமே கடைசியில் போட்டியில் தங்க மகன் ஹிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் எனக்குள் ஒருவன். நல்லவனுக்கு நல்லவன் தான் இங்கே விருது கிடைச்சது தமிழில். கொஞ்சம் மாறுபட்டு கேரக்டரா. ஆமா, அதுல யாருமே எதிர்பார்க்கல. எஸ்பிஎம் சார் வந்து டோட்டலா மாத்திட்டாரு. ரஜினிகாந்த் மாத்திருப்பாரு. என்ன கூடுதல் விசேஷம் என்னன்னா, கார்த்திகை வந்து ஆன்டி ஹீரோ உள்ள உட்கார வச்சு சொல்ல போனா அதுலயுமே அந்த ஒரு பாட்டு இருக்கும், லைட்டு சித்திடும்போ போல தீவிரவான ஒரு பாட்டுலாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரஜினி அவர் வந்து அந்த ரவுடி தரமா ஒரு பாட்டு வரும்போது இந்த பாட்டு இருக்கு தெரியுமா? ஆமா, வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள பாட்டு, அந்த சீரியல் பல்ப்லாம் போட்டு பயங்கரமா ஒரு கூட்டம் ஆடும். அப்புறம் ராதிகா பார்த்ததுக்கப்புறம் அடியடிலாம் போகக்கூடாது, ஃபேக்டரிக்கு போகணும். அது ஒரு கதைக்களத்தை கொண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஜினியோட ஒரு படத்துல கதைக்களம், ஒரு எமோஷனல் சிட்டுக்கு சில சிட்டுக்கெல்லாம் பார்த்து அழுத கூட்டம்லாம் இருக்கு. எனக்குள்ள ஒரு என்னன்னா ரீஇன்கார்னேஷன், மறு அவதாரம், மறு ஜென்மம், ஜப்பான்ல நடக்கிற கதை, இங்க நடக்கிற இதுலயும் 2 ஹீரோயின், சோபனா, ஸ்ரீபிரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து டோட்டலாக அவருடைய தோற்றத்தை மாற்றிருப்பார். ஜப்பான்காரை மாதிரி வேணுன்றதுக்காகவே நிறைய மெனக்கிட்டு. நான் கடந்த மாதத்தில் கூட 2 படங்களும் எடுத்த எஸ்பிஎம் சாருடைய நேர்காணலில் அதை கேட்டிருந்தேன். அவர் ரொம்ப வந்து சுவாரஸ்யமாக அதை சொல்லியிருந்தாரு. என்ன கூடுதல் சிறப்பு என்னன்னா 2 படத்துலேயும் வந்து இயக்குனர் யாருன்னா எஸ்பிஎம் சார். ஹைலைட்டான ஒரு விஷயம் பாருங்க. இதில் என்னன்னா நல்லவனுக்கு நல்லவன் சூப்பர் டூப்பர் ஹிட். ரஜினி கிட்ட இருந்து இப்படி ஒரு அவுட்டு எதிர்பார்க்கல. ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்கிற ஒருத்தவர் ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிட்டாரு. மாஸ் வழி எல்லாத்துலேயுமே வந்து வச்சுக்கோ ஒன்றை மட்டும் நெஞ்சுக்குள்ளே அவரோட ஸ்டைல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கதைக்குள்ளே தான் படமே போகுது. எனக்குள்ள ஒருவன் வந்து டோட்டலாக அப்படியே ஆப்போசிட். அந்த கதைக்களமே வேறு. ஆனால் எனக்குள்ள ஒருவன் பெருசாக ரீச் ஆகலை. இது நல்லவனுக்கு நல்லவனு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இப்போயே இந்த இடத்துலையே ரஜினி சார் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் தான் உண்மையிலே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நான் சிகப்பு மனிதன் காக்கி சட்டை. எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் படம் ரஜினி சாருக்கு. ஆமாம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வச்சு தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. முதல் முறையாக ரஜினிகாந்த் எஸ் ஏ சந்திரசேகரன். அதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா பாக்யராஜ் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். பாக்யராஜ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண கடலை சாப்பிடுங்கன்ற அந்த கேரக்டர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படமே வந்து விறுவிறுப்பாக போகும். வேற இடத்துக்கு இந்த படத்தை கொண்டு போறதுக்கான வேலைகளை வந்து பாக்யராஜ் கேரக்டர் வந்து சத்யராஜ் ஒரு கொடூர வில்லன்ல அதுல ஒரு கொடூரத்தின் உச்சமான ஒரு வில்லனா இருப்பாரு. பார்க்கறப்பே பயமா இருக்கும். என்னடா இப்படி ஒரு ப்ரூட்டலா ரேப் பண்ற ஒரு ஆளு மனுஷனடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சத்யராஜ் வந்து திட்டாத பெண்களே இருக்காங்க, அவ்வளவு திட்டி இருப்பாங்க. அவன் கடலோர கதையில பாரதிராஜா சார் கூப்பிட்டு உட்கார சொத்த கால நில்லு அப்படின்னு நிக்க வச்சுட்டாரு. இல்ல அது என்னன்னா ராபின் ஹுட் அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ். அப்படி வந்து தன்னை செதுக்கி இருந்தார் சத்யராஜ். வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் 100வது நாளா இருக்கட்டும், இதுவும் சரி 24 மணி நேரமும் அப்படிதான் பண்ணிருப்பாரு. எல்லா படத்திலும் எடுத்து பண்ணிருப்பாரு. இல்ல இதுல வந்து நான் சிவப்பு மனிதன் வந்து ராபின் ஹுட்ஸ் கான்செப்ட். அதுலயுமே நீங்க டிபிக்கல் ரஜினியை பார்க்க முடியாது. டோட்டலாகவே வந்து எஸ்ஏசி படம் தான் அது. எஸ்ஏசிக்கு உண்டான ஸ்டைல்லே தான் அவர் ஃபுல்லாக நடிச்சிருந்திருப்பாரு. எல்லாமே போயிருக்கும். பாடல்களும் அது மாதிரி தான் இருக்கும். நைட் ஆகிடுச்சுன்னா காலையில் ஒரு ப்ரொஃபஸர், நைட் ஆகிடுச்சுன்னா ஒரு டோட்டலாக வந்து ஒரு கேங்ஸ்டர் எல்லாத்தையும் அடிக்கிற ஒரு ராபின் ஹுட் அந்த மாதிரி ஒரு பண்ணியிருப்பாரு. இது அப்படியே சேஞ்ச் பண்ணாதான் ரமணா. ஆமாம், ரமணா. அதுக்கப்புறம் காக்கி சட்டை இந்த பக்கம் குரு துரோகிலாம் சொல்லக்கூடிய இந்த மக்கள். பாக்யராஜ் அங்க பாக்யராஜ் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அவரோட சிஷியர்கள் படம் காக்கி சட்டை ரிலீஸ் ஆகுது. ஜிஎம் அதை வந்து முந்தானி முடிச்சிலே ஒரு சீன் வச்சிருப்பாரு. உங்களை மாதிரி ஒரு துரோகி நான் பார்த்ததே இல்லடான்னு ஜிஎம் குமாருக்கு, பாண்டியராஜனுக்கு 3 பேருக்குமே வச்சிருந்த கேரக்டர். அந்த 3 பேர் யாராருன்னா தவக்கலை அவங்களுக்கு காட்டி இதை வச்சு அப்படி வச்சாரு இல்லையா. இது ஜிஎம் குமாரோட படம் காக்கி சட்டை. ஆனா காக்கி சட்டையோட இன்ஸ்பிரேஷன் தான் அடுத்து பாண்டியனுக்கு அப்புறம் இன்ஸ்பிரேஷன் தான் தெலுங்குல வந்த போக்கிரி. அந்த போக்கிரி தான் தமிழ்ல வந்த போக்கிரி. ஆனா வந்து ஜிஎம் குமாரும் ராஜசேகரும் சேர்ந்து பண்ண படம். ஆமா, ஜிஎம் குமார் ராஜசேகர் சேர்ந்து பண்ண படம். ஜிஎம் குமார் தான் ஆக்சுவலா முதல்ல ஸ்டோரி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. டைரக்ஷன்ல வந்து பேர் வந்து ராஜசேகர் தான் இருக்கும். ஜிஎம் குமார் தான் ஆக்சுவலா முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாமே வெளியில வந்து எல்லாமே பேசினது. ஆக்சுவலா ரெண்டுமே செம்ம ஹிட். இதுல அடுத்த ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா அந்த சிங்காரி சரக்கு, வானிலை தேனிலா, அதே மாதிரி அண்டர் கவர் காப்பு, இதெல்லாம் எல்லாமே ஒரு புதுசா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஒரு உண்மையிலே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம், படிக்காதவன் ஜப்பானில் கல்யாணராமன். இதுவும் வந்து தீபாவளி ரேஸ் தான். ஆமாம், படிக்காதவன் படம் வந்து ஜனகராஜோடைய காமெடி இருக்கட்டும், ரஜினி சாரோடைய அந்த ஒரு மேனரிசமாக இருக்கட்டும், அழுது தள்ளி அது எடுத்துடைய மலேசியா வாசல் ஒரு கூட்டு கீழியாக ஆரம்பிக்கும் போது அப்படியே எல்லாரும் படத்துக்குள்ள உட்காந்துருவாங்க. அது ராஜசேகர் டைரக்ஷன் தான். அது ராஜசேகர் டைரக்ஷன். ஒரு எஸ்பிஎம் எந்த அளவுக்கு படம் எடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு ராஜசேகர், கமல், ரஜினி 2 பேரும் எடுத்திருக்காரு சார். ஐயோ, ஒரே டைம்ல விக்ரமும் மாவீரனும் ஒரே டைம்ல ரிலீஸ். அது அடுத்து இருக்கு, லிஸ்ட்ல இருக்கு. இப்போ படிக்காதவன் படத்துல வந்து ரஜினி சாரோடைய அந்த தோற்றம், அந்த பாடல் எல்லாமே வந்து தீபாவளிக்கு வரக்கூடிய படமான்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஆனால் தீபாவளிக்கு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஏன் ஹிட்டுனா அந்த மலேசியா வாசுதேவனுடைய அந்த வாய்ஸ். ஆமாம், சிவாஜியோட கண்ணா உன் பேர் என்னப்பா, ராஜா, உன்னை பெற்றவங்க அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கப்பா. சரி, அந்த அண்ணன் தம்பி மீட் பண்ணும் போதெல்லாம் அந்த ஹமிங் வந்துடும். ஜப்பானி கல்யாணம் செகண்ட் பார்ட்டுங்கிறதையும் தாண்டி ஃபர்ஸ்டே வந்து தெரியும் காதல் வந்துருச்சு, பாடல், ஸ்ரீதேவிக்கு அவங்களுக்கு உண்டான கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த பையன். செகண்ட் பார்ட்டில் பிடிச்ச விஷயம் என்னன்னா கவுண்டமணியும் சித்ரா லட்சுமணும் அதே மாதிரி கோவை சரளாவுடைய அந்த காமெடி இருக்குது பார்த்தீங்களா. படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம்னா சின்ன சின்ன பலம்லாம் கிடையாது. நீங்கள் இப்போவும் போய் வந்து ஜப்பானில் கல்யாணராமன் போய் போட்டிங்கன்னா இந்த கவுண்டமணி பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது தெரியுங்களா, அது சித்ரா லட்சுமணன் அதுக்கு ஏற்றாப்புல ஒன்று கொடுத்துட்டே இருப்பாரு. ஐயோ சிரிச்சு விழுந்துடலாம். அதில் பார்த்து தான் கோவை சரளாவுடைய அந்த நடிப்பு எல்லாத்தையும் பார்த்து சிலாஜி தான் சதிலீலாவதியில் கமல் சார் வாய்ப்பு கொடுத்தாரு. இது என்ன இன்னொரு சிறப்புன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணராமன் ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷன் வந்து ஜீன் ரங்கராஜன். 2வது பாட்டு தான் வந்து எஸ்பிஎம் பண்ணுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து லோக்கலில் ஊட்டிலேயே ஒன்று முடிஞ்சிருது, சொத்துக்காக ஒரு ஆவியாக வரான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிடுது. செகண்ட் பார்ட் வந்து அதை காமெடியாக எழுதிட்டு போனார் பார்த்தீங்களா. அது கலகலன்னு ரஜினி படம் இருக்கும், கொஞ்சம் சோகமாக ரஜினி படம் கமல் சார் படம் இருக்கும். இதில் கொஞ்சம் உல்ட்டாவாக இருந்துச்சு. ஆமாம், அது உள்ட்டா கனத்த இதயத்தோட மக்கள் படிக்காதவன்னு பார்த்துட்டு வெளியில் போகிறாங்க, ஜப்பானி கல்யாணம் பார்த்துட்டு கலகலன்னு சிரிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்கும். அது என்ன ஸ்ரீதேவி இல்லைங்கிற வருத்தம் 2 பேருக்குமே இருந்துச்சு. ஆனால் அப்போ ஸ்ரீதேவி வெளியில் போய் அம்பிகா அவங்களாம் கோலோச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து ஹிந்தி ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், மாவீரன், புன்னகை மன்னன், மாவீரனுக்கு ஒரு கூட்டம் வருது விலகுவது அப்படின்ற ஒரு பாட்டு. பயங்கரம் பிரிட்டிஷ் பீரியடில் ரஜினிலாம் செம்ம ஸ்டைலாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறெல்லாம் கட்டிலாம் ஒரு பாட்டெலாம் பயங்கரமாக இருக்கும். இன்னொரு பக்கம் புன்னகை மன்னன் கேவி சார் மறுபடியும் குருநாதர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்
உள்ள வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை, அப்போ இருந்த சினிமா வட்டாரத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம 2 சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம், இதுலேயும் 2 ஹீரோயின். அந்த 2 ஹீரோயின் ரேகா வந்து நிறைய விதமான கமல் சாரை பற்றி இன்னமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. சாலக்குடி, அந்த சாலக்குடி, அந்த அதரப்பள்ளி ஃபால்ஸ் இப்போ மணிரத்னம் வரைக்கும் எல்லாருமே இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படப்பிடிப்பு அப்பதான் வந்து ஸ்ருதிஹாசன் அப்பதான் பிறந்தார். அந்த பொன்னியம்மன் படப்பிடிப்புல தான் ஸ்ருதிஹாசன் பிறந்தார். ரேவதியோட அந்த பேரு, அதுல வர அந்த பாட்டு தான் ஏஆர் ரஹ்மானோட தீம். ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய இசையமைப்பாளர், அந்த ஒரு தீம், அந்த தீம் வெளியில 4 பேருக்கு அட்டென்ஷன் கொடுக்குது. யார் இவர் அப்படின்னு அடுத்து உஜாலா சொட்டனியத்துக்கு பண்றாரு. திலீப் குமார் ஏஆர் ரஹ்மானா உருவாகுறாரு. அதுல இருந்து இது ஒரு ட்ராக்ல போனாலும் ரேவதி கமல் ஹிட் படம் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் உருவாயிருச்சு. இப்போ இதுல என்னன்னா மாவீரன் அட்டர் ஃபிளாப் ஆயிடுச்சு. யாருமே எதிர்பார்க்கல. அது பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கும் போது, ஏன்னா ரஜினி சார் பயங்கர ஸ்டைலா இருக்காரு, படம் மாசா இருக்கும் அப்படின்லாம் யோசிக்கும் போது அட்டர் ஃபிளாப் அது புன்னகை மன்னன் தலதெறிக்க ஓடுது. இன்னையா இப்படி ஓட்ட ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு யாருனாலையும் எதிர்பார்க்க முடியல. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா சாப்ளின் செல்லப்பாவுடைய காதல் வந்து அது ஒரு தனியாக ஒரு ட்ராக்ல போய்கிட்டே இருக்கு. அப்போ யாருமே பெருசாக நோட் பண்ணல. இப்போ நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன், அவங்களுடைய லவ் ரியல் லவ்ங்கிறது எல்லா மூமெண்ட்லேயும் தெரியும். அது வந்து அதுக்கு வச்சது காரணமே பார்த்தீங்கன்னா அது 2 பேருக்கு இருந்த அந்த இணைப்பு தான். நட்புன்னு கூட சொல்லிக்கலாம், வேறு விதமான வந்து ஒரு பாசம்னு சொல்லலாம். இன்னைக்கு அது பேசப்பட்டு தான் வருகிறது. ஆமாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அடுத்து தான் இப்போ ரீரிலீஸ் ஆன படம் மனிதன். அப்போ மனிதன் நாயகன். இதில் என்னன்னா ஆக்சுவலாக வந்து அடிப்படையில் வந்து ரஜினி சார் ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்த படங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். கமல் சார் பார்த்தீங்கன்னா சகலகலா உள்ளவன் மாதிரி கமர்ஷியல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ரஜினி சார் இப்போ முரட்டு காலைன்னு ஒரு படம் பண்ணாரோ, அதுக்கப்புறம் பக்கா கமர்ஷியலாக உள்ள அப்படியே மாறுறாரு. கமல் சாரும் அப்போதைக்கு அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்த மனுஷன் கம்ப்ளீட்டாக எதில் மாறுறாருன்னா நாயகன் படத்தில் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே அவர் உள்ள வர்றாரு. இல்லை 3ஆம் முறையிலே ட்ரை பண்ணுறாரு. 3ஆம் முறையில் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அது பாலுமேந்திரா சார் படம். அதான் 3ஆம் ட்ரை பண்ணுறாரு. அது நேஷனல் அவார்டு போகுது. ஆனால் வசூல் பார்த்தீங்கன்னா வந்து சுமாரான வசூல் தான். அது ஹிந்திலையும் பண்ணுறாங்க, சத்மானும் பண்ணுறாங்க. ஆமாம், அது ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் கதைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாயகன் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பயோகிராஃபி இருக்குல்ல, 6 வயதுலேருந்து 60 வயது வரை. ஏன்னா ரஜினி சார் ஆல்ரெடி 6லேருந்து 60 வயது வரை ட்ரை பண்ணிட்டாரு. அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நாயகன் வருது, மனிதன் வருது. நாயகனுக்கு வந்து என்னன்னா பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட், மனிதன்லேயும் பாட்டு சூப்பர் டூப்பர். ஒரு பக்கம் காலகாலன்னு ஒரு பக்கம் இப்படி முரட்டுக்கலை அப்படின்னு ஒன்று பேசினாலும், இன்னொரு பக்கம் தென்பாண்டி சீமையிலேன்னு ஒன்று ஓடுது. ஒய்யா ஹொய்ங்கிற பாட்டு இங்கே ஒரு பக்கம் ஓடுனா அங்கே ஒரு பாட்டு ஒன்று ஓடுது. இப்படியே போய்கிட்டே இருக்கிற இந்த பீரியடில் தலைவர் ஒன்று பண்ணார். அப்போயே சிசிடிவிலாம் வச்சு ரகுவரன் ஒரு வில்லத்தனா இதெல்லாம் பண்ணிட்டு இந்த குண்டு 4 குண்டை உள்ள சேப்பில் மாட்டுறான். மாட்டி தூக்கி ஏறிடா அப்படின்னு தலைவா சூப்பர் 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 அணுகுண்டே எங்கள் ஆள் பாக்கெட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே ஒரு வித்தியாசம் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. இது எல்லாத்துமே இது 2மே ஹிட் ஆச்சு. பட் என்னன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு வழக்கம் போல மனிதன் தான். நாயகன் வந்து நிறைய பேர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே புரியல, இந்த ஹிந்தியில் நிறையா பேசுகிறாங்க, ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு ஊரில் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது டவுனில் தான் ஆச்சு. நாயகன் இன்னைக்கு கல்ட்டு கிளாசிக்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பட் அன்னைக்கு வந்து வசூல் ரீதியாக அது வந்து கொஞ்சம் கம்மியான படமாக தான் அது இருந்தது. அதுக்கடுத்து இதுதான் ஆக்சுவலாக ஹைலைட்டான விஷயம். லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னா இதுதான், மாப்பிள்ளையும் வெற்றி விழாவும். 2 சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஒரு பக்கம் வந்து பாட்டு என்னடா டக்கு 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 டக்குன்னு ஒளிய முடியும்ல பார்க்கும்போது. அப்போல்லாம் என்ன 2 படம் 3 படம் ரிலீஸ் ஆகும். ஒளிய முடியும்னா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு. இந்த 6 பாட்டில் ஃபர்ஸ்ட் ரஜினி இப்போ என்னோட ராசி நல்ல ராசி அப்படின்னு ஓடுனா அடுத்த பாட்டு தட்டும் தடாங்கு தட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் வெற்றி விழாவில். ஆமாம், இந்த பாடல் வரிகளாலேயும் அந்த பெரிய கன்ஃபியூஷன் என்னன்னா ஆண்கள் மத்தியிலும் சரி பெண்கள் மத்தியிலும் சரி என்னன்னா மாப்பிள்ளையிலையும் எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. மாப்பிள்ளையில அமலா, வெற்றி விழாலையும் அமலா, 2லையுமே அமலா. இதுல என்னன்னா அப்போ அதுக்கு ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி தான் வந்து ரஜினி அமலா ஒரு காதல் கிசுலாம் இருந்ததுக்கப்புறம் இதனால ஒரு எதிர்பார்ப்புங்க. இன்னொரு பக்கம் பாடல்கள் 2லையுமே ஹிட்டாக இருக்குது. அமலா அப்போ பயங்கர சூப்பராக இருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. இப்போ இந்த பேருக்கு போகலாமா அந்த பேருக்கு எல்லாத்துலேயுமே பாட்டு தத்தின் தடகு தட்டோம்னா உனை தண்ணி 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 இங்கே ஒரு பாட்டு இருக்கு. பாட்டுனால வந்து பாடம் எந்த படத்தை சூஸ் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷனில் இருந்தது சார். இப்போ இதுக்கு போல எல்லா பாட்டும் ஏன்னா அப்போ ட்ரெய்லர் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. என்ன வந்து ஒரு சிறப்புனா பார்த்தீங்கன்னா 2 படத்துலையும் எல்லா விதமான அம்சங்களும் வெற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கான படத்துக்கான அம்சங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து தங்கமான ராசான படம்
ரிலீஸு. இந்த 2 படமும் வந்து டிக்கெட் கிடைக்காதவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா வெற்றி விழாவும் மாப்பிள்ளையும் வந்து அப்படியே வந்து ஸ்லோவாக வரப்ப தங்கமான ராசா வந்து ஓகே பாட்டுக்கு எல்லாம் அது அந்த பீரியட்ல அதெல்லாம் அடுத்து அவங்களும் உள்ள அப்போ ராமராஜன் எல்லாம் உள்ள என்ட்ரி ஆகின டைமு 2மே ஹிட்டு. அதுவும் அந்த ஸ்ரீவித்யாவுடைய அந்த ரோலு, இவங்களுடைய அந்த ரோலு, வினிச்சக்கரவர்த்தி காமெடி, எஸ்எஸ் சந்திரனுடைய அந்த காமெடி அதெல்லாம் ஒரு லெவலில் போச்சுன்னா, இந்த சைடு வந்து பிரபு குஷ்புடைய அந்த அட்ராசிட்டி காமெடி படமே அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பணக்காரன் இந்திரன் சந்திரன். அது 2 பேரும் வந்து வித்தியாசமான கேரக்டர். இந்திரன் சந்திரன்ல டோட்டலாக மாற்றிருப்பாரு. அதே 2 ஹீரோயின். விஜயசாந்தி ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ரஜினி சார் கூட மன்னன் படத்தில் விஜயசாந்தி நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்திரன் சந்திரனில் கமல் சார் கூட நடிச்சிருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்திரன் சந்திரன் தெலுங்கு படம், தமிழில் டப்பிங். இது பணக்காரன் வந்து டைரக்ட் படம். பணக்காரனில் பாட்டெல்லாம் வழக்கம் போல 100. இன்னமும் நீங்கள் இந்த திருவிழா போனீங்கன்னா 100 வருஷம் இந்த மாப்பிளையும் பொண்ணு தான் இல்லாத கல்யாண வீடு திருவிழா வீடு இல்லை இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வந்து ஊருக்குள்ளே எல்லா சோகமாக இருக்க பார்த்தா டாஸ்மாக் நீங்கள் போகிறீங்கன்னா உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி, ஆனால் உண்மையில் மெழுகுவர்த்திங்கிற இந்த பாட்டு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லா பாட்டும் ஹிட்டு. அடுத்து வந்து தளபதி குணா. ஐயோ சொல்ல வேணாம். 2 படத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே போல அடைமலை தாங்க. அடைமலையோடு தான் போய் பார்க்குறோம் அந்த படத்தை. 2 படத்தையும் பார்க்குறோம் அடிச்சுக்கிட்டு. அப்போ இந்த இப்போ மெட்ராஸ் படத்தில் செவத்துக்கு அடிச்சுக்கிறாங்க தெரியுமா? செவத்துக்கு அடிச்சுட்டு ரஞ்சித் கதை எழுதலாம். அதெல்லாம் நான் அப்போ தான் ரியலாக பார்க்குறேன். அந்த ஆர்ட்ஸ் வரைகிற வால் ஆர்ட் வரைகிறவங்க ஒரு பக்கம், இந்த பக்கம் தளபதிக்கு இந்த ஹேர் ஸ்டைலோட இப்படி நிற்கிறாரு, அந்த ப்ரௌன் கலர் சட்டை போட்டுனா, இந்த பக்கம் குணா அந்த ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டுட்டு இப்படி ஒரு லுக்கு. இது 2 ஒரு பக்கம் நிற்கிறது. இதில் செவத்துக்கு சண்டை. இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்குது தெரியுமா, அது பாத்ரூமில் ஒட்டி வைக்கிறதுல சண்டை. இது வெளியே சண்டை கொடுக்குறது, வீட்டில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே சண்டை. ஏய் நான் கமல் ரசிக்கிறேன், நான் தாண்டா ஓட்டி வைப்பேன், நான் தாண்டா ஓட்டி வைப்பேன். இந்த சண்டை எனக்கு தெரிஞ்சு இதுதான் பூதாகரமாக நிறைய இடங்களில் வெடிச்சிச்சு. தளபதியா குணாவா அப்படின்னு. அதில் ஒரு பெரிய சண்டை என்னன்னா, யூஸ்வலாக கமல் சார் எவ்வளோ வெள்ளையா எவ்வளோ அழகாக இருப்பாருங்கிறது தெரியும். இதில் ஏதோ பாரு பைத்தியக்கார மாதிரி வந்து கமலுக்கு அறுப்பா, ஹேர் ஸ்டைலும் நிறைய இல்லை, இதுவுமே மாதிரி இருக்குது. அங்கே பாரு என் தலைவனை பாரு ஹேர் ஸ்டைலு அப்படின்னு ஒன்று. பாட்டு 2க்குமே ராஜா சார் பாட்டு. இங்கே காட்டுக்குயிலே மனசுக்குள்ளே அப்படிங்கிற இங்கே ஓடுனா, இங்கே கண்மணி அன்போடு நான் எழுது அப்படிங்கிறது. அதில் பாட்டெல்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. இதுல என்ன பிரச்சனைன்னா, உன்னை நான் அறிவேன்னு ஒரு பாட்டு. அது ஆக்சுவலா சூப்பர் பாட்டு சார். ஏன் அது கொண்டாட தவறிட்டோங்கிறது தெரியல. ரேகா தான் அதுல நியாயமா பார்த்தா ஹீரோயின் படத்துல ஹீரோயினேவும். அதையும் நம்ம மறந்து கமலை வந்து தாளாட்டுற மாரி ஒரு பாட்டு. ஆமா, அதான் உன்னை நான் அறிவேன் இன்னும் என்னை நீ அறிவாய் அப்படிங்கிற பாட்டுலாம் சூப்பரா இருக்கும். பார்த்த வெளி பார்த்தபடி நம்ம கொண்டாடுறோம், அதுல கொண்டாடாம போயிருக்கும். இன்னும் சொல்ல போனா குணா படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் செல்வராகவனுடைய காதல் கொண்டேன். முழுக்க அதை நீங்க டோட்டலா அந்த ஸ்கிரீன் பிளே ஃபிலிம் மேக்கிங் படிக்கணும்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அழியாத கோலங்கள் துள்ளுவதோ இளமை இது வந்து இதுதான். இந்த ஒரு பக்கம் தளபதி படத்தில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னா, பானுப்பிரியா வந்து மம்முட்டி சொல்ல வைடா வைடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வைரா அப்படின்னு வச்சுட்டு போகும்போது ஒரு பாட்டு வைக்கிற காட்சி, புத்தம் புது பூ பூத்ததோங்கிற ஒரு பாட்டு. அது கேசட்ல இருக்கும், படத்துல வராது. அதனாலதான் அப்போ ஒரு பெரிய சண்டையே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ராஜா சாருக்கும் மணி சாருக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய சண்டை. ரொம்ப வருத்தப்பட்டதா அந்த காலகட்டத்தில். ஆமா சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப, ஆனா அதே ஜெயசாஸ் வச்சு அவர் அந்த பாட்டை யூஸ் பண்ண, அதான் ராஜா சார் ஜீனியஸ். எங்க தெரியுமா, பிதாமகன் படத்துல பிறையே பிறையே வளரும் பிறையா இருக்குல்ல, அதே பாட்டு தான் இது. அதுதான் அது ஜீனியஸ். அது வேஸ்ட் ஆகல. பெரிய பெரிய நீங்க நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு எங்கன்னா இதுதான். இதுல அபியூஸா குணா வந்து பெருசா போகல. ஆமா, தளபதி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருச்சு. வேற லெவல்ல மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற ஒரு உருவாயிட்டாரு. கர்ணனை மறுபடியும் ஒரு தலைவி ஒரு நவீன தான். ஆனா அவர் ஸ்டைல ஒண்ணு பண்ணிட்டாரு. அடுத்து பாண்டியன் தேவர் மகன். ஐயோ அது சொல்ல இல்ல, பாண்டியன் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்துச்சு. ஆனா பாண்டியன் பெருசா போகல. பாட்டு ரைட்ஸ் ஜெயசுதாவை யாருக்குமே தெரியாது. எஸ்பிஎம் சாருக்கு பண்ணி கொடுத்த படம். எஸ்பிஎம் சார் கடைசியா ரஜினி சார் பண்ணது. ரெண்டாவது என்னன்னா, அது அந்த நலிந்த கலைஞர்களுக்காக அதை ஒரு படமா ஆரம்பிச்சாங்க. குஷ்பு மேடமுக்கு அதில் ஒரு ரெக்ரெட் இருக்கு. அவங்க ஒரு இன்டர்வியூல பேசும்போது, நான் பாண்டியன் படம் ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. இதுல என்னென்ன ஹைலைட்டான விஷயம், பாண்டியன் நம்ம ஆல்ரெடி சொன்ன காக்கி சட்டையிலோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு, மிஸ்டர் ரைட்டு எல்லாமே ஓகே. பட் அதில் மைனஸாக பார்க்கப்பட்டது என்னன்னா, பார்த்தா வந்து நாட்டுக்கு ஒரு நல்லவன் படம் ஒன்று ரிலீஸ் ஆன டைம், அதில் இருக்கிற அதே குஷ்பு அதே 2மே ஒரே டோனில் இருந்ததுனால பெருசாக யாருக்கும் பிடிக்கல. இது தெலுங்கு படமா இல்லை கன்னட படமா இல்லை தமிழ் படமாங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருந்துச்சு. குஷ்பு இவங்களை தவிர ஜெயசுதாவும் புது ஆர்டிஸ்ட்டு,
பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து வில்லனும் பெருசாக தெரியல, யாருமே பெருசாக தெரியல அப்படிங்கிறதையும் தாண்டி மற்ற படங்கள்லாம் இருக்குல்ல, ராமராஜன் கொலோச்சிக்கிட்டு இருந்த காலகட்டம் வேறு இதெல்லாம். மற்றவங்களும் உள்ளே வராங்க, உள்ளே வந்து அடுத்த யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே வந்து அந்த 92ல் வந்து ராமராஜ படம் ரிலீஸ் இல்லை, மற்ற படங்கள் இருந்துச்சு. ஆனால் அப்போ மக்கள் வந்து அடுத்து யோசிச்ச டைமு, இப்போது நீங்கள் தேவர்மான் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேற 2 ஜாதிக்காரங்களுக்கு இடையில இருக்கிற சண்டையை வச்சு அவங்க மையப்படுத்தி படம் எடுக்கல. ஒரு பக்கம் மாயத்தேவனுக்கும் இன்னொரு பக்கம் தவசித்தேவனுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான். அதுவும் ஒரு ஊர், உங்க சொந்த பிரச்சனையை ஊர் பிரச்சனையை ஆக்கி போட்டீங்களேன்னு தான் ஒன்று பேசுவாங்களே தவிர வேற எதுவும் மாற்றி பேச மாட்டாங்க. அப்போ கூட வந்து சின்னத்தேவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வேற இதில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த ஊர் பிரச்சனையை ஒரு பிரச்சனையை ஆக்கி அந்த சொந்த பந்தம் எல்லாத்தையும் நமக்குள்ள கூண்டுக்குள்ள வச்சு எல்லா அந்த வேலையை எல்லாத்தையும் உடைக்கணும் தான் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஜாதி இருக்கு? பேர்ல மட்டும்தானே இது இருக்கு, மற்றபடி அது ஒரு சமூக பழக்க வழக்கம் சார். அதுதானே அந்த சமூக பழக்க வழக்கத்தை அது ஒரு காட்சி வடிவத்தில் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாரு. இப்போ சின்ன கவுண்டர் எடுத்துக்கோங்க, பிரச்சனை என்ன? சக்கரை கவுண்டருக்கும் தௌசி கவுண்டருக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை சக்காலத்தி சண்டை. மாமே வந்து ஒரு வப்பாட்டியை வச்சிருக்காப்புல, அந்த இது ஒரு கோபம், ஆட்சி மனோரமாவுக்கு ஒரு கோபம், அதை கொலை பண்ணி அந்த அக்கா பொண்ணை காப்பாற்றிட்டு வரணும். இதுக்கு நடுவில் இருக்கிறதுலாம் பிரச்சனை. அதுலேயும் சுகன்யாவை வந்து ஒரு தாலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2மே ஒரே பேட்டர்ல தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது கண்டிப்பாக தேவர்மான் தான் அபியூஸாக செம்ம ஹிட்டானு. அடுத்து பாட்ஷா சதிலீலாவதி. அது வந்து பாட்ஷா வந்து சொல்ல வேண்டியதில்லை. சதிலீலாவதி இன்னும் நீங்கள் அந்த காமெடியை ரசிக்கலாம். ஆமாம், மாறுகோ கோவை சர்லாக்கும் இருக்கும். நம்ம அப்போ சொன்னது அதான், சப்பனை கல்யாணராமில் அந்த கோவை சர்லாக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்து. ஆமாம், ஹீரோயின் கமல் சாருக்கு பேரு அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இல்லை அது அந்த கார் கிளைமேக்ஸ் கார் சீனு, அதில் நடிச்ச அந்த பையன் சக்கரிட்டோ லட்டி இன்னைக்கு பெரிய சவுண்ட் இன்ஜினியர் பிள்ளாட்டு என்ற மாதிரி பெரிய இன்ஜினியராக வருவானாக்கா அப்படிங்கிறது. ஐயோ பாவி மனுஷா, என் பிள்ளைய கொண்டுட்டியா எல்லாமே வந்து எப்படின்னா அது அந்த வட்டார வழக்கையும் தாண்டி அந்த காமெடி அவ்வளோ சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். அதுலேயும் வந்து அந்த கோயம்புத்தூர் பாஷை வட்டார பேசி சூப்பராக இருக்கும். அது உண்மையிலே அது என்ன அப்பக்கலங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. கடைசி வரைக்கும் அந்த வட்டார வழக்கு கொஞ்சம் கூட விடாமல் பேசியிருப்பாங்க. அது கொஞ்சம் 2 பேரும் போட்டி போட்டு நடிச்ச படமாக கூட இருக்கலாம். இவருக்கு கூட கொஞ்சம் அந்த ஒரு இடத்துல வந்து கோவை தமிழ் வந்து இடிக்கும், அதையும் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். உண்மையிலேயே வந்து அந்த சதிலீலாவதியெல்லாம் வந்து ஒரு சூப்பர். ஆனா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு பாட்ஷா தான். அது வந்து ஆக்ஷன் மூவி இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கா இருக்கிற ஒரு படம். அதனால அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கான விஷயம் என்ன தெரியுமா, அது ஹிந்தி ரீமேக் படம். அதுல அமிதாப் தான் அந்த பாட்ஷா கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அந்த போலீஸ்கார கேரக்டர் தான் ரஜினி சார் பண்ணியிருப்பாரு. அங்க கூட அப்படி போடல. அமித்ஷா வந்து வீட்டுக்கு வந்து நான் பண்ணப்போ கூட ஒரு வயலும் கொண்டாடலையா, நீ பண்ணும்போது ஊரே கொண்டாடுன்னு சொல்லி அவர் வந்து கட்டி பிடிச்சி பாட்ஷா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இவருக்குன்னு ஒரு மாசம் ஒன்று பில்ட் ஆயிருந்திருக்கும். உண்மையிலே அது சூப்பர். அதுக்கடுத்து இதுதான் இன்னும் ஹைலைட்டான விஷயம், முத்து குருதி புனர். அப்போ டிவியில் ட்ரெய்லர்லாம் வர அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. ஸோ டிவியில் ட்ரெய்லர் எல்லாம் ஓடும்போது முத்து வந்து தெம்மாவின் கொம்பத்து அப்படிங்கிற ஒரு மலையாள படம், அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாங்க. அபியூஸா வந்து ஏன்னா பிசி சார் வந்து அப்போ ஒரு படம் பண்ணியிருக்காரு, மீராவுக்கு அப்புறம் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அப்போ மீரா பெருசா போல, பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் வந்து இது 28 நாள் என்னமோ ஒரு கால்ஷீட்ல இந்த படம் பண்ணணும்னு பண்றாங்க. ட்ரெய்லர் கட்டெல்லாம் பார்க்கும்போது மிரண்டு போய் நிற்கிறாங்க. கமல் சார், அர்ஜுன் சார், அந்த லுக்கு மெடுக்கு, அந்த ட்ரெயினில் ஜம்ப் பண்ணுற சீன்லாம் குருதி புனல் வேற லெவலில் இருக்கும்பான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ட்ரெய்லரே வந்து பேசப்பட்டுச்சு சார், பயங்கரமாக. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமான ட்ரைனிங் பாயிண்ட் உண்டு அப்படின்ட்டு, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த கண்ணை மூடுறது, பயம்னா என்னன்னு தெரியுது தெரியுமா அப்படிங்கிற அந்த வீரனை யாரும் தெரியுமா, பயம் தெரியாம நடிக்கிறதா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். நாசர் வந்து தேவர்மானுக்கு அடுத்தது இன்னொரு விதமான முகத்தை அப்படிங்கிற இவன் தான் அந்த தலைவன்றது. இதுல ஹைலைட்டான விஷயம்னா சியான் விக்ரம் அதுல ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுல அந்த இதுல வந்து சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு உட்காந்து கிட்டத்தட்ட பசுபதி நினைக்கிறேன் அந்த கேரக்டர். அந்த கேரக்டருக்கு வந்து நாசருக்கு வந்து தூவு கொடுக்குற ஒருத்தர் வருவாரு. அந்த தூவு வருவாரு, அவருக்கு சாப்பாடு கொடுக்குறது அவர் தான் அந்த எழுத்தாளர், பத்திரிக்கை எல்லாத்தையும் தூது சொல்றவர். அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்தது வந்து சியான் விக்ரம். அப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு பாருங்க. குருதி புனல் இன்னொரு பக்கம் முத்து வந்து பாட்டு தான், ஒன்றுமே இல்லை. தில்லானாங்கிற ஒரு பாட்டு போயிருச்சு ஊர் ஃபுல்லாக. தில்லானா எங்கே போனாலும் தில்லானா. இன்னொரு பக்கம் குழுவாளிலே அதே மாதிரி அதில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி சார் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் பண்ணதே பொதுவாக ஹேமனஸ் தங்கம் அப்படிங்கிறது அந்த இதெல்லாம் பண்ணி அதை ஈகோ பார்க்காம காந்திமதி அம்மா கூட ஒரு காமெடி ஒன்று பண்ணுறது.
எல்லாமே வந்து படம் பார்க்காது. இன்னும் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க அந்த தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய வசனம், அவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கும். அது தாண்டி கொக்கு அந்த பாட்டு திரும்ப வந்து ரீஎன்ட்ரி அவங்களுக்குலாம். ஆனா குருதி புனல் பெருசா போகும். ஆனா ஆஸ்திரேலியால அது ஒரு வருஷம் ஓடுச்சு. மேக்கிங் மற்ற விஷயங்கள்லாம் வேற மாதிரி இருந்தாலும் அப்போ பிடிக்கிறேன். ஏன்னா சைல்டு அபியூஸை பத்தி பேசியிருப்பாரு. 2 ஹீரோயின் கௌதமி உள்ள வந்து அர்ஜுன் வந்து இது பண்றது, விஸ்வநாத் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணது, டேரக்டர் விஸ்வநாத் ஒரு முக்கியமான ரோல் பண்ணி எங்கெங்கெல்லாம் கரப்ஷன் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு. பட் என்னன்னா இன்னைக்கு அவர் இந்த விக்ரம்லேயே அது சொன்னார் சார். விக்ரம் படத்தில் ஃபர்ஸ்ட் விக்ரம்லேயே பார்த்தீங்கன்னா சுஜாதாவுடைய நாவல் தலைவி எடுக்கப்பட்ட படம் தானே. அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து உணர்த்திருப்பாரு. ஆமாம், அதுதான். இதுக்கு அடுத்து ஃபைனலாக உங்களோட சகாப்தம் முடிஞ்சது இது இப்போ சந்திரமுகி, மும்பை எக்ஸ்பிரஸ். கடைசியாக 2 பேருடைய படம் தீபாவளிக்கு வந்தது அந்த படம் தான். ஆனால் மும்பை எக்ஸ்பிரஸ்க்கு அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. சந்திரமுகி வந்து ரஜினி சார் பாபா முடிச்சுட்டு நிறைய பிரச்சனைகள், அப்பா அம்மாவுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனை, நிறைய பிரச்சனை, படம் ஓடலை, டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சினிமாவே வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கும்போது இன்னொரு பெரிய நடிகருடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் அதை காப்பாற்றி விடணும், அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர் இறங்கி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த படம் தான் சந்திரமுகி. இன்னொரு பக்கம் மும்பை எக்ஸ்பிரஸுக்கு பெருசாலாம் யாரும் வரல. மனிஷா கொய்ராலா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. ஆனால் பெருசாக ரீச் இல்லை. சமயத்தில் அவர் வந்து ஓவர் சிந்தனையை வந்து வெளிப்படுத்திடுவார். ஆமாம், அதில் ஒரு படம் தான் மும்பை. ஏன்னா காது கேட்காது, அதில் வந்து அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு அப்பாவை இருக்கிறது, உயரிய சிந்தனைகள் சில நேரங்கள் காமெடியாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது இந்த ஒரு படத்துக்கு உதாரணம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய மாஸ்டராக வந்துட்டார். ரஜினி சார் கூட சச்சின் படமும் சேர்ந்து அந்த இடத்துல ரிலீஸ் ஆகுது. ஸோ சச்சின் ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது இப்போ ரஜினிக்கு விஜய்க்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெண்டை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்போ. ஸோ அதனாலேயே என்னென்னா மும்பை எக்ஸ்பிரஸ் பெருசில்லை. அந்த டயத்தில் தான் சந்திரமுகி சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது தான் நான் யானை இல்லை குதிரை விழுந்தா திரும்ப எந்திரிச்சு ஓடுவேன்னு சொல்கிறது, விஜய் என்றுமே என் ரசிகர்னு சொன்னது இன்னமும் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குன்னா அந்த இடத்துல தான். ஸோ அப்போ மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து போட்டிலே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இவர் 2 பேருக்கும் வந்து போட்டி இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான போட்டி, பொறாமப்படாத போட்டி. நிகழ்ச்சியை பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதைங்கிறது இனி நன்றி. வாய்ப்பு வழங்கியமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.